அந்த சாமுவேல அண்ணா எப்படி மன்றாடி இருப்பாங்கன்னா, எனக்கு ஒரு மகன் பிறந்தான், அந்த மகனை நான் எங்க விட்டுருவேன், உங்களுடைய ஊழியத்துக்கு, உங்களுடைய ஆலயத்துல நான் விட்டுருவேன் அப்படின்னு அவங்க ஒப்புக்கொண்டாங்க, வேண்டிக்கிட்டாங்க. பால்குடி மறந்ததும் ஆலயத்துல கொண்டு வந்து யார்கிட்ட விடுறாங்க, குரு ஏலிட்ட வந்து விடுறாங்க. அங்கதான் வளர்ந்து வராங்க. ஒரு நாள் ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார், இரவு தூங்கி கொண்டிருக்கப்போ. அந்த ஆலயத்துல தான் கடவுளுடைய பேழை இருக்கு, விளக்கு அணையாம இருக்குது. அதன் அருகில சாமுவேல் தூங்கிட்டு இருக்காரு. அவரை தான் கடவுள் வந்து அழைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சாமுவேல் நீ வந்து கூப்பிடுறாரு. இவரு யாருக்கிட்ட ஓடி போறாரு, ஏலிட்ட போய் என்னை அழைச்சிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா நாளைக்குல நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை தடவை நடக்குது இந்த சீனு? 3 தடவை நடக்குது. கடவுள் சாமுவேல் எத்தனை தடவை அழைச்சாரு? 3 முறையா? 3ஆவது முறை அழைக்கும் போது குரு ஏலிக்கு கிளிக் ஆகுது. கூப்பிட்டது யாரு? கடவுள் கூப்பிடுறாரு. ஏதோ விஷயம் சொல்ல கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இனி உனக்கு இந்த மாதிரி அழைப்பு வந்ததுன்னா ஆண்டவரே பேசும், நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. 4ஆவது முறையா ஆண்டவர் என்ன செய்யறாரு, சாமுவேல் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் சாமுவேல் என்ன சொல்றாரு, ஆண்டவரே பேசும், அடியே கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, குரு ஏலியோட பிள்ளைங்க ஒப்னி பினகாசு ரொம்ப கேடுகிட்ட கீழ்த்தரமான செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள என்னுடைய குருத்துவ பணியிலிருந்து நீக்கிட்டு ஒன்னியே தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்போ சிறுவர்களை கூட கடவுள் என்ன செய்யறார், சந்திக்கிறார். ஒன்னிய கடவுள் சந்திக்கிறாரா? எப்பெல்லாம் சந்திக்கிறாரு? உங்களை கடவுள் சந்திக்கிறாங்களா? எப்பெல்லாம் சந்திக்காங்க? நற்பொருளை வழியா சந்திக்காங்க, அறையறை வழியா